ரைட்டா? இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் 2025 MCQ ரைட்டா? இப்போ நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு மிச்சம் பேச வேண்டிய கேள்விக்கு மட்டும் மிச்சம் பேசியேன். நார்மலாக ஏரியா தேவையில்லை விளங்கிறதுக்கு நான் நார்மலாக விடிய படிச்சு எடுத்து போகிறேன். விடிய மட்டும்தான் விட வார மெதட்ட மாட்டேன். சரிதானே? ரைட்டா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் 2025 ஃபர்ஸ்ட் பேப்பர் MCQ முதலாம் MCQ ஆகும். ரைட்டா? பின்வரும் எது சக்தியின் அழகை வாய்மொழிப்பதில்லை? சக்தியின் அழகை எது வாய்மொழிப்பதில்லைன்னு கேட்டி முதலாம் மாதம் தந்தீங்க பாருங்க. கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. இப்போ இதை எடுத்தீங்கன்னா கிலோகிராம் ms -2 இருக்குது பாருங்க. கிலோகிராம் ms -2 இருக்குது மீட்டர் இருக்குது எந்த விசை இது எந்த தூரம் திசையில் சேர்ந்த தூரம் அது எந்த சக்தி சக்தியினால தான் தருகிறது. ரைட்டா? அப்போ அது முதலாம் கூற்று சக்தியினால தான் தருகிறது. அப்போ தருவது இல்லை நானே கேட்டிக்கேன் வாய்ப்பிப்பது இல்லை. அப்போ அது வரையலாம். ரெண்டாம் மாதம் வெட் செகண்ட் வரும். எங்களுக்கு தெரியும் வெட்டண்டா இருந்தா ஜூல் செகண்ட் -1 தான் வெட்டண்டு. அதாவது செகண்ட் வரைக்கும் நினைத்த வரும் ஜூல் வரும். ஸோ அது சக்தியை தான் வாய் இருக்குது. எகைன் கிலோ வெட்டா வர எங்கள் கோலவெல்ல இந்த விஷயம் கிலோ வெட்டா வரேன்றது நீங்கள் நுகரும் மின்சக்தி அளக்கிறதுக்கு பயன்படுத்தி ஒரு அழகு. ரைட்டா? அதுவும் எகைன் மின்சக்தியை தான் அளக்குது. நாலாவது வோல்ட் எம்பியர் செகண்ட். வோல்ட் எம்பியர் செகண்ட் உள்ளது பாருங்க. எங்களுக்கு தெரியும் P7 V × I ஒரு சமன்பாடு. நாங்கள் எலக்ட்ரிசிட்டியில் படித்தேன். P என்ற அந்த வலு, V என்ற அழுத்த வித்தியாசம் தர மின்னோட்டம். இது எந்த தருகுது? V × I எதை தருகுது? வலுவை தருகுது. V × I வலுவை தருகுது. ஸோ இதில் வந்து வோல்ட் அலகு வோல்டேஜ் தான், எம்பியர் மின்னோட்ட அலகு எம்பியர். P என்கினா வோல்ட் எம்பியர். ஆனால் இங்கே சந்திக்கிறது வோல்ட் எம்பியர் செகண்ட். வலுவை நேரத்தில் வரைக்கும் எந்த வர முடியல சக்தி வரும். ரைட்டா? சக்தி வரும். ஸோ அதுவும் சக்தியை தான் வாய்வடிக்குது. அப்போ விட வரவனையும் 5ஆம் ஆன்சர். ரைட்? 5ஆம் ஆன்சர் விட வரவங்க இதை விளங்குது. 5ஆம் ஆன்சர் பார்ப்போமே. நான் படிச்சுக்கு Q7 என்ற CV. ரைட்டா? Q7 CV. ரைட்? இவடத்துல வந்து சாரி Q7 சமன்பாட்டை போட்டது இல்லையா? ரைட்? அந்த கூலோட அது அழகு கூலோட எந்த ஏற்றத்துக்குரிய அலகு. சரிதானே? அப்போ கூலம் போட்டுன்னா ஏற்றம் தர எந்த அழுத்த வித்தியாசம். ஏற்றம் தர அழுத்த வித்தியாசம் என்ன போல? ஏற்றம் தர அழுத்த வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். ஏற்றம் மின்னோட்டம் தர அழுத்த வித்தியாசம் எந்த மின்னோட்டம் தர அழுத்த வித்தியாசம் மின்னோட்டம் தர அழுத்த வித்தியாசம் ரைட்டா? இப்போ இங்க சந்திக்க ஏற்றம் தர அழுத்த வித்தியாசம். ரைட்டா? வரையல மாதிரி சாகுது வரையல. ரைட்டா? வரையல 5ஆம் மாதம். சரிதானே? ரைட். ஓகே. இப்போ ரெண்டாம் கேள்வியை பாருங்க. ரெண்டாம் கேள்வி மாணவன் ஒருவர் ஓர் எளிய ஊசலின் 10 அலைகளுக்கான காலத்தை அளப்பதற்கு ஒரு நிறுத்தல் கடிகாரத்தை பயன்படுத்தி வாசிப்பு 20 செகண்டை அவதானிக்கின்றார். இப்போ இந்த நிறுத்தல் கடிகாரத்தை பயன்படுத்தி எடுத்த வாசிப்பு எவ்வளவா? 20 செகண்ட். அவர் எடுத்த வாசிப்பு எவ்வளோ? 20 செகண்ட். இந்நிறுத்தல் கடிகாரத்தின் இழிவு எண்ணிக்கை 1 செகண்ட். இது இழிவு எண்ணிக்கை எவ்வளவா? 1 செகண்ட் எனின் ஆவர்த்தன காலத்தின் சதவீத வழியாது. உள்ளே சதவீத வலுவண்டா எந்த சதவீத வலுவண்டது இழிவு எண்ணிக்கைங்கில வாசிப்பு. இங்கே வாசிப்பு இழிவு எண்ணிக்கை எத்தனை? 0.1. வாசிப்பு எவ்வளோ? 20. இப்போ சதவீத வகையான என்கிட்ட தர 100 வருமா? எனக்கு தர 100. அப்போ எந்த வரும்? சொல்லுங்க பார்ப்போம். 1/2 எவ்வளோ? 0.5% வரும். 3ஆம் மாதம். ரைட்டா? பெருசாக ஒன்று சும்மா லேசான பேசிக் கேள்வி கேட்டீங்க. ரைட்டா? ஆனால் ஒன்று செல்லவா இந்த நாங்கள் பார்த்து 2016 18 அதை விட இந்த பேப்பர் லேசி. 18 விட நல்லா லேசி. ரைட்டா? 18 நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த பேப்பர் அதை விட அப்படி லேசி இந்த பேப்பர். 2026 பேப்பரும் அப்படி தான். திணிவு தொகுதி ஆவர்த்தன காலம் டீயுடன் அடைகின்றது. ஒரு வில் திணிவு தொகுதி என்ன செய்தார்? ஆவர்த்தன காலம் டீயுடன் அலைகின்றது. வில்லின் நீளம் அரைவாசியாக்கப்பட்டு நல்ல கொஞ்சம் ஒரு நல்ல தியரி ஒன்றைக்கு நான் சொல்லுவேன். ரைட்டா? நீ வில்லின் நீளம் அரைவாசியாக்கப்பட்டு அப்போ ஆரம்ப நீளம் எல்லாம் இருந்தது. இப்போ என்ன செய்யப்படுதான்?
L/2 ஆக மாற்றப்பட்டு அதன் அரைவாசியாக்கப்பட்டு திணிவு அதன் தொடக்க திணிவின் அரைவாசி குறைக்கப்பட்டால் ஆரம்பத்தில் திணிவு என்ன மாறுது M/2 மாற்றப்படுது திணிவும் அரைவாசியாக்கப்படுகிறது குறைக்கப்பட்டால் புதிய ஆவர்த்தன காலம் யாது எங்களுக்கு தெரியும் போல T7 2π √m over k m என்ற திணிவு k என்ற வில் மாறிலி ரைட் இப்போ இதுல நீளத்தரைவாசி ஆக்கினா அப்ப நீளத்தரைவாசி ஆக்கினா k க்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம் ரைட் அது எப்படி நடக்குதுன்னு தெரியுமா k இந்த ரைட் அத நான் விளக்கப்படுத்தினேன் பாருங்க இப்போ எங்களுக்கு தெரியும் போல ஒரு கோல் எடுத்தீங்கன்னால் அந்த கோல் எடுத்துட்டு நான் இதை ரேசிக்கு விளக்கப்படுத்தி ஒரு கோல் எடுக்கணும் ரைட் ஒரு கோல் ஒரு நுனியில ஒரு மேலுக்கு கெட்டப்பட்டு தொங்க விடப்பட்டு அதில் ஆரம்ப நீளத்தை எல்லாம் எடுக்கும் ரைட்டா பின்ன கோலுக்கு எப்பன்னு ஒரு விஷயம் கொடுத்து நீங்க இழுத்துக்க இதுக்கு ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு ஏக்குமே ஏன்னு ஒரு குறுக்கு வெட்டு பரப்புக்கு அதில் எப்பன்னு ஒரு விஷயம் கொடுத்து இழுக்குது இழுக்கும் போது இது ஒரு நீதிக்கு உட்படுமா உட்படாதா ஒரு நீதிக்கு உட்படுமி அப்ப எனக்கு செல்லலாம் இங்க யங்கின் மட்டு சமனந்த தகைப்பிங்கிய விஹாரம் தகைப்பண்டாந்த விசைங்கிய பரப்பு விஹாரமண்டாந்த நீச்சிங்கில ஆரம்ப நீளம் இதிலிருந்து எனக்கு இந்த சாம்பாடு அழகா மாத்தலாம் f சமன் y into a into e கீழ இந்த l ரைட்டா இப்படி ஒரு சாம்பாடு மாத்தலாம் நான் படிச்சீங்க விற்கல்ல அல்லது வீரசம மாறிலிக்குட்பட்ட நிலையில வீரசம எல்லைக்குட்பட்ட நிலையில ஒன்று நீதி ஏற்படும் போது அதுல வழங்கப்பட்ட நீதி ஈ ஆனது கொடுக்கப்படும் விஷயக்கு நேர்விதி சமனாயிருக்கும் அந்த டைம் f சமன் k e ஆக இருக்கும் எங்களுக்கு தெரியும் f சமன் k e என்று பாருங்க இந்த f அப்படியே இருக்குது இந்த e ம் இருக்குது அப்ப k சமன் இந்த k சமன் இந்த உள்ள k தான் இதுக்கு சமனாகுது k சமன் y into a over l ரைட்டா இப்போ விளங்கிடுங்க இதுல எந்த செஞ்ச குறுக்குவெட்ட மாதிரி சென்னா இவன் யங்கின் மட்டும் ஒரே திரவியத்துக்கு கொண்டா தானே யங்கின் மட்டும் மாற போறோம் இவன் குறுக்குவெட்ட மாத்தின அது வந்து பேசல இவன் பேசின இந்த நீளம் எல்லா இருந்தத அரைவாசியா மாத்தினா L/2 மாற்றப்பட்டா 2 மேலுக்கு போனா இப்ப k எந்தியா மாறும் 2k மாறும் விளங்கிட்டா அப்ப இங்க இருந்த k இப்ப எந்தியா மாறும் 2k மாறும் அதே மாதிரி திணிவு m என்ன செய்யப்படும் இல்லையே அரைவாசியாக்கப்பட்ட m/2 மாறும் அப்ப m கீழ 2 வந்தா இங்க வைக்க இது எந்தியா மாறும் 2 + 2 4 மாறும் ரைட்டா அப்ப இவருக்கு இதுக்குள்ள எந்த வர போகுது இப்ப என்ன நடக்குது இப்படி இருந்தது 2π * m/2 k எந்தியா மாறுனா 2k மாறும் தர 2k இப்ப என்ன நடந்துக்குது கீழக்கு 4 வந்துக்குது அப்ப புதிய ஆவர்த்தன t0 எந்த சொல்லலாம் t சார்பா t0 சம t/2 விளங்குதா இங்க √4 இருக்குது 1/√4 தானே இருக்குது இதெல்லாம் குறிகாட்ட தேவையில்லை உள்ள அது விளங்குது அப்ப என்ன சொல்லலாம் புதிய ஆவர்த்தன காலம் t0 சம t/2 முதலாம் ஆன்சர் ரைட்டா ரைட் அடுத்த கேள்வியை பாருங்க நாலாம் கேள்வி ரைட்டா ஓர் இலையில் எதிர் திசைகளில் செல்லும் இரு சர்வசம குறுக்கலைகள் மேற்பொருந்தி ஒரு நின்றலையை ஆக்குகின்றது சரியா அடிக்க இரு சர்வசம அலைகள் மேற்பொருந்தி ஒரு நின்ற அலையை ஆக்குதல் அந்த டைம்ல இரு அடுத்துள்ள கணுக்களுக்கு இடையிலுள்ள தூரம் உள்ளே ஒரு நின்ற அலை ஆக்கப்பட்டா இப்படி ஒரு நின்ற அலை ஆக்கப்பட்டா இந்த நின்ற அலையில இரு கணுக்களுக்கு இடையிலுள்ள தூரம் 12 சென்டிமீட்டர் இரு கணுக்களுக்கு இடையிலுள்ள தூரம் 12 சென்டிமீட்டர் என்றால் ஒரு அலை நீளம் எவ்வளவு இங்கே இன்னொரு 12 சென்டிமீட்டர் வந்தால் 24 சென்டிமீட்டர் ரைட்டா ரைட் இப்ப தொடக்க அலையின் அலை நீளம் யாருன்னு கேட்டீங்க பிள்ளைகள் இந்த நின்ற அலை எப்படி உருவாகும்னு கேட்டா நீங்க இப்படி ஒரு அலையை அனுப்புவார் அந்த அலையை போய் நீங்க படுமே பட்டான் அலை தெரிப்படையுமே படுகலையும் படுவலையும் தெரியலையும் மேற்பொருந்து அடைஞ்சா தான் இந்த வரும் நின்ற அலை வரும் ரைட்டா அந்த டைம்ல எந்தெந்த மாறும் செல்லும் பாகம் எந்தெந்த மாறும் மேற்பொருந்து அடைஞ்ச டைம்ல
அவட்ட அலைநீளம் மாறுகள்ல மீடியன் மாறுகள்ல யார் மட்டும் மாறும் வீச்சம் மட்டும் மாறும் ஏன் ஆரம்பத்தில் இவ்வளோ வீச்சத்தில் வைக்கின்றால் அது திரும்ப பட்டு தெரிப்படைஞ்சு வரைஞ்சிருக்கு ரெண்டு அலைகளும் மேற்பொருந்துகை அடைஞ்சு நின்ற அலைகள் உருவாகுது என்றால் ஆரம்பத்தில் இருந்த அலையிட வீச்சம் என்றால் இவ புதிய அலையிட வீச்சம் தீங்குமா 2ai ஏன் ரெண்டு அலையும் சேர்ந்து மேற்பொருந்தை அடைஞ்சிட்டே நின்ற அலை உருவாக்கின ரைட்டா அப்ப இங்க வீச்சம் மட்டும்தான் மாறும் ஆரம்பத்தில் ஏ இருந்தா 2a அண்டு அலைநீளம் மாறுமா மாறாது மீட்டர் மாறுமா மாறாது சரியா அப்ப அந்த அடிப்படையில எங்கள்கிட்ட கேட்டீங்க தொடக்க அலையின் அலைநீளையாது பிள்ளைகள் அலைநீளம் மாறலை என்றால் இப்பீக்கு அலையிட அலைநீளம் பாண்டு 24 சென்டிமீட்டர் தொடக்கத்தீண்டதும் 24 சென்டிமீட்டர் தானே இருக்கும் அலைநீளம் மாறல வீச்சத்தை கேட்டீங்கன்னா மாறி மீடியம்னு கேட்டா மாறுமா மீடியனும் மாறும் சரிதானே ஸோ அப்ப மீடியனும் மாறல அலைநீளம் மாறல என்ற வேகம் மாறுமா வேகம் மாறும் சரிதானே ஸோ இவருக்கு எத்தனாம் மாதம் வரும் 4ஆம் மாதம் 24 சென்டிமீட்டர் வரும் ரைட்டா நீங்கள் விலங்கெடுக்கணும் அலைகள் ரெண்டு மேற்பொருந்துகை அடைஞ்சி நின்ற அலைகள் உருவாகும் போது அலை நீளமும் மீடியனும் மாறாது வீச்சம் மட்டும் மாறும் வீச்சம் இருமடங்காகும் அவ்வளோதான் ரைட்டா ரைட் 5ஆம் கேள்வி இடையுடன் தீட்டாவில் கோணம் தீட்டாவில் தொடக்க வேகம் யூடன் ஒரு பொருள் எரியப்படுகின்றது வழித்தடையை புறக்கணிக்க எரிபடை பற்றிய பின்வரும் கூட்டுக்களை காணுது உடல் இவங்களுக்கும் வெக்கமில்லை எங்களுக்கும் வெக்கமில்லை சரிதானே ஒன்றேதான் திரும்ப கேட்க எப்பவும் இப்படிதான் இதே கேள்வி 2022 வந்து சரியா இதே கேள்வி 2022 வந்து வேணும்னா பேசி பெரட்டி பாருங்க V என்ற வேகத்தோட வீசப்படுகிறது வீசப்பட்டால் இது ஒரு எரிய இயக்கத்தை ஆற்றும் போது எந்த நடக்கும்னு கேட்டால் இவருக்கு கிடை வேகம் உண்டு இதுக்கும் V cos θ வீசி இடத்துல இந்த புள்ளியில V cos θ கிடை வேகம் இதுக்கும் V sin θ நிலைக்குத்து வேகம் இது நிலைக்குத்து வேகம் போக எழுந்துட்டு போகும் குறைஞ்சிட்டு போயிட்டு இவரத்தை வச்சு நிலைக்குத்து வேகம் V ஆனது எத்தியா மாறும் 0 மாறும் கிடை வேகம் மாறாமலே இருக்கும் V cos θ ஏன் நீங்க வழித்தடை ஒன்று தாக்கல அப்ப கிடை வேகம் மாற போறது கரெக்டா அப்ப V cos θ அப்படியே இருக்கும் எகைன் தரைக்கு வரைஞ்சிருக்கு V cos θ அப்படியே இங்க வழித்தடை தாக்கல தானே அப்ப இங்க போச்சிருக்கு இங்கிருந்து இங்கே போச்சிருக்கு இங்கிருந்து அந்த மேல் நோக்கின வேகம் குறைஞ்சி அதாவது இயக்க சக்தி நிலைக்குத்தான இயக்க சக்தி குறைஞ்சி அடுத்த சக்தியா மாறினேன் எகைன் அது சக்தியா மாறும் வச்சிருக்கு இயக்க சக்தியா மாறிஞ்சிருக்கு V sin θ அதே வேகம் வருமா வராதா எகைன் அப்ப இந்த பொருள் இப்படி ஒரு V வேகத்துல வந்து படுமா படாதா தரையில் அடிக்கும் கோணம் தீட்டாவா ஈக்குமா இருக்காதா அதே கோணம் இந்த எந்த கோணம் தீட்டாவோட வீசினோ அதே கோணம் தீட்டாவோட வந்து படும் தீட்டால எந்த ஒரு மாற்றம் நீங்காது இதுதான் இப்போ நடக்கிற மொத்த இயக்கம் நாங்கள் கூற்றுக்களை வாசிப்போம் இயக்கம் பூராவும் பொருளின் இயக்கப்பாட்டு சக்தி மாறிலியாக உள்ளது சரியா பூராவும் மாறிலியாக இருக்குதா பாருங்க இங்கே இருக்கு இப்படி ஒரு இதாலே ஒரு இயக்கப்பாட்டு சக்தி வரும் இதாலே ஒரு இயக்கப்பாட்டு சக்தி வரும் இங்க இதால மட்டும்தான் இயக்கப்பாட்டு சக்தி உண்டாக்குதா இல்லை முதலாம் கூற்றுப்பில ஏபில பி செல்லும் பாதையின் அதி உயர் புள்ளியில் பொருளின் வேகம் 0 அதி உயர் புள்ளியில பொருளின் வேகம் 0 சரியா பொருளின் நிலைக்குத்து வேகம் 0 அந்த கூற்று சரி பொருளின் வேகம் 0 அந்த கூற்று பிழை கிடை வேகம் உண்டிக்குதே ஸோ பி கூற்றும் பிழை சி இயக்கம் பூராவும் பொருளின் நார்முடுகள் மாறிலியாகும் இயக்கம் பூராவும் பொருளின் நார்முடுகள் மாறிலியாகும் சரியாவில சரி ஏன் உயிர் பார்முடல் G மட்டும்தான் கைப்படும் வேற எந்த ஒரு ஆர்முடுகளும் மீக்காது ஸோ இயக்கம் பூராவும் பொருளின் நார்முடுகள் மாறலி அப்போ சி கூட்டு மட்டும்தான் உண்மையானது 3ஆம் ஆன்சர் ரைட்டா 5க்கு 3 இந்த 5 கேள்விக்கும் என்ன பொறுத்தவரையில நீங்க தேவையா 3ஆம் கேள்வி கொஞ்சம் யோசிக்கணும் மற்றபடி ஒன்றுக்கும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ 6ஆம் கேள்விக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பாருங்க 6ஆம் கேள்வி ஒவ்வொன்றும் தடை 6 3 சர்வசம தடைகள் வழங்கப்பட்டுள்ளன 3 சர்வசம தடையா தடை பெருமானம் 6 ரைட்டா அவற்றிலிருந்து பெறத்தக்க குறைந்தபட்ச சமவெளி தடை எவ்வளவு உள்ள 3 சமாந்தரமா தொடுத்தா வரும் r/3 அதுக்கு பிறகு உயர்ந்தபட்ச சமவெளி தடை 3 தொடராக தொடுத்தா வரும் 3r இதுக்கெல்லாம் பேன தேவையாக உள்ளவங்களுக்கு 6ஆவது கேள்விக்கு
அஞ்சாம் ஆன்சர் விளங்கிட்டா? இந்த கேள்வி ஒன்றுக்கு உங்களுக்கு பென் யூஸ் பண்ண தேவையில்லையே நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை நீங்களும் பொருள் சேர்க்கணும் தேவையானு. ஏழாவது குவாக்குகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. நீங்கள் மெட்டன் ரேடியேஷன் படிச்சு அதில் குவாக்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க ரைட்டா? அந்த குவாக்ஸ் பற்றிய சரியான கூற்ற பின்வரும் கூற்றுக்களை கருதுதான். அதில் எது உண்மை எது பொய்ன்னு பார்ப்போம். ரைட், அதுக்கு முன்னுக்கு பார்ப்போம். பிள்ளைகள் நாங்கள் கேள்வியை பார்த்துட்டே 6 வகை குவாக்குகள் உள்ளன. எல்லாம் பார்ப்போம். சரியா இல்லையா? குவாக்ஸ் எத்தனைங்க? 6 இருக்குது ரைட்டா? 6 வகையான குவாக்ஸ் இருக்குது. எந்தெந்த? அப், டவுன், அடுத்து எந்த? இதுக்கு எந்த சாம்டா இல்லை சாம், அப்புறம் ஸ்ட்ரேஞ்ச், டாப், பாட்டம். இப்படி எந்த 6 வகையான குவாக்ஸ். இதில் எங்களுக்கு வளமையாக கேட்குது 2 பேரை பற்றி. இவ 2 பேரை பற்றி எங்களுக்கு பெரிய அளவு தெரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி ஈக்கே போனீங்க 6 வகை குவாக்குகள் இருக்குது. இப்போ ஒரு அப் குவாக்குட ஏற்றம் எந்த? பிளஸ் அப்பன்னா மேலுக்கு தானே. அப்போ பெரிய ஒரு பெருமானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் தான் தேவை. பெரிய ஒரு பெருமானம் வரணும், அவங்க ப்ளஸில் வரணும். பெரிய ஒரு பெருமானம் ப்ளஸ் தான் நினைக்கணும். ப்ளஸ் 2/3 7 ஆயிடும். டவுன் குவாக்கு எடுத்துட்டாரு ரைட்டா? டவுன் குவாக்கு எடுத்தாரு. டவுன்னே குறைச்சலே என்ன மைனஸ் ஈக்கோணும். இதுக்கு 2 பதிக்கு எந்த வரணும்? அதில் குறை வரணும், 1 வரும். 1/3 இல்லை 2 வரணும். இதெல்லாம் பாடமாக்க இப்படி கொஞ்சம் எந்த ஒன்று ஞாபகம் பண்ணி கொண்டா சரி ரைட்டா? ரைட். அப்போ முதலாம் கூற்று 6 வகை குவாக்குகள் உள்ளன. சரி. 2ஆம் கூற்று ஒரு குவாக்கின் ஏற்றம் -2/3 இலத்திரனா. -2/3 இலத்திரனா பிளஸ் பவர்தன கூட்டு போயாகுது. அகைன் +1/3 இலத்திரனா பிளஸ்ஸா -1/3 இலத்திரனா. அப்போ சரியா? பி கூற்றும் பிள்ளை. ரைட். சி குவாக்குகள் தனியாக இருக்கலாம். இந்த குவாக்ஸ் தனியாக இருக்குமா? ஒரு நாளும் குவாக்ஸ் தனியாக இருக்காது. 3 பேர் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ தனியாக இருக்கலாம் இல்லை 3 பேர் சேர்ந்து. ஒரு உதாரணத்துக்கு புரோத்ரன் ஏற்றம். புரோத்ரனுக்கு எப்படி இருக்கும்? 2 அப் குவாக்கும் ஒரு டவுன் குவாக்கும். இலத்திரனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு அப் குவாக்கும் 2 டவுன் குவாக்கும் இருக்கும். சரியா? நீங்கள் இதில் பெருமானங்களை போட்டு கூட்டி பாருங்க. புரோத்ரனுக்கு +1 வரும், இலத்திரனுக்கு -1 வரும். சரிதானே? கூட்டி பாருங்க. சரிதானே? ரைட். அப்போ அந்த கூற்று கீழே. அப்போ எதுனாம் ஆன்சர்? ஏ மாத்திரம் உண்மையானது. இல்லை சாரி ரைட்டா? ரைட். ரைட். அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு விளங்கிக்கும். ரைட். அப்போ ஏ மாத்திரம் உண்மையானதுன்னு வரும். ரைட்டா? ரைட். அப்போ ஒரு 8ஆம் கேள்வி போவோம். 8ஆம் கேள்வி நலிக்கேன் அடுத்தது இந்த மெட்ரன் ரேடியேஷன்ல வளமையா கேட்க கொஞ்சம் ரைட்டா? எல்லாத்தையும் படிக்காட்டி பரவாயில்ல. மார்க்ஸ் இருக்கிறதுக்கு எங்களுக்கு MCQ மார்க்ஸ் இருக்கணும். நன்றைக்கும் என்ன வளமையா கேட்கறது இந்த குவாக்ஸை பற்றி கேட்கணும். என்ன இன்னொன்று என்ற உச்சல் கால வீதத்திற்கு அலைநீளம். அந்த கால செறிவு எதில் தாங்குது? வெப்பநிலை 4ஆம் அடுக்கில் தாங்குது. இது 3 தெரிஞ்சாலே 3 MCQ 2 MCQ மாதிரி வரும். அந்த 2 செய்யல. ஏன்னா அதைத்தான் திரும்ப திரும்ப மாற்றி கேட்க. நீங்கள் மொத்தமாக படிச்சு இந்த மெட்ரன் ரேடியேஷனையே படிச்சுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? உங்களுக்கு ஒரு வார MCQ 2 3 அதில் அட்லீஸ்ட் 1 2 சரி செய்யறதுக்கு இது கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். ரைட்டா? அடுத்த 8ஆம் கேள்வியை பாருங்க. ஒரு தனியாக்கிய புள்ளியேற்றம் Q ஆனது மின்னுடைய மாறிலி K உடைய ஒரு மின்னுடைய ஊடகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. புள்ளியேற்றத்தில் இருந்து தூரம் 6 ஊடகத்தில் உள்ள புள்ளியின் மின்புலச்சரிவின் வர்மையாது சும்மா கேட்டிக்கு டிரெக்டான எந்த மின்புலச்சரிவு ஈக்குரிய பருமன் கேட்டிக்கு தூரம் 6ல Qவின் கீழே 4/ε வருமா? இங்க K/ε வரும். எங்களுக்கு தெரியும் வெற்றிடத்தில் என்றால் ε0. இப்போ ஊடகத்தில் K என்றால் அவரது வரப்போகிறது K/ε0 வரும். சரிதானே? K/ε0 எத்தனாமா சார்? 2ஆம் ஆன்சர். ரைட்டா? 8க்கு 2. இது ஒரு கேள்விக்குமே பேனை பென்சில் என்ன பொறுத்தவரை சரியா? உங்களுக்கு தெரியல கோடிக்க மாட்டேது இல்லை. இந்த ரத்த தலையாக மார்க் பண்ணேன் நான். சரி கோடிக்கிறது தேவை. நீங்கள் ரத்தத்தால் வேறு மார்க் பண்ணிக்கோங்க. அதை இங்கே யூஸ் பண்ண வேணும். நீங்கள் விடி அடிக்கிறது சரியா வேணையை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரைட்டா?
ரைட். ஒன்பதாம் கேள்வி. பரப்பளவு 20 டைமர் தேவையா போல இல்ல. பரப்பளவு 25 சென்டிமீட்டர் வர்க்கத்தையும் 200 முறுக்குகளையும் உடைய ஒரு வட்டச்சுருளின் தளத்திற்கு செங்குத்தாக ஒரு காந்தப்புலம் பிரயோகிக்கப்படும். 200 முறுக்குகளை கொண்ட ஒரு ஈக்குதான் கம்பிச்சுருள் உண்டு, வட்டச்சுருள் ஈக்குதான். அட குறுக்குவெட்டு பரப்பு A வந்து 25 சென்டிமீட்டர் வர்க்கமா, முறுக்குகள் எண்ணிக்கை n சமன் 200. இந்த தளத்துக்கு செங்குத்தாக காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகின்றது. காந்தப்புலம் ஒன்று பிரயோகிக்கப்பட்டிருக்குதா. அந்த காந்தப்புலம் 0.2 செகண்ட்ல டெல்டா டி எவ்வளோ 0.2 செகண்டில் நேர ஆயிடையில் 0.2 செகண்ட் நேர ஆயிடையில் காந்தப்பாய் அடைஞ்சு 0.01 டெஸ்லாவில் இருந்து 0.01 டெஸ்லாவில் இருந்து 0.05 டெஸ்லாவிற்கு அதிகரிக்கின்றது. சுருளில் சராசரி தூண்டிய மின்னியக்க விசை யாது? ரைட்டா? ரைட். நான் உங்களுக்கு தியரி படித்த அந்த விளங்கப்படுத்தின பிள்ளைகள் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை எதில் அமைக்கும்? எதுக்கு சமனாயிருக்கும்? காந்தப்பாய மாற்று வீதத்துக்கு அதில் தான் தங்கிக்கும். இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் காந்தப்பாயத்தில் மாற்றம் வந்தால் மட்டும்தான் தூண்டப்பட்ட மின்னியக்க விஷயம் தூண்டப்படும். ரைட்டா? காந்தப்பாயத்தில் மாற்றம் வரலைன்னா மின்னியக்க விசை தூண்டப்படாது. 0.01 டெஸ்லா தொடர்ந்து 0.01 டெஸ்லாவிலே இருந்தால் தூண்டப்பட்டிக்குமா? தூண்டப்பட்டிக்கு. காந்தப்பாயத்தில் மாற்றம் வருது, தூண்டப்படும். தூண்டப்பட்ட மின்னியக்க விசை ஈய செல்லலாம் எந்த காந்தப்பாய மாற்று வீதம். இவற்றில் எண்ணிக்கையான சுருள் இருக்குது, குறுக்குவெட்டு பரப்பு A ஆகிக்குது. அது பிறகு காந்தப்பாய மாற்றம் டெல்டா B ஓவர் டெல்டா T. என்ன எவ்வளோ? 200. குறுக்குவெட்டு பரப்பு எவ்வளோ? 25 சென்டிமீட்டர் வரைக்கும் மாட்டா. 25 தர 10/4. டெல்டா B எவ்வளோ? 0.04. கீழுக்கு 0.2. இவ சுருக்கினா இட வரும் பாருங்க. ரைட். இப்போ 0.04 0.2 சுருக்கி என்ன வரும்? 0.2 வரும். ரைட்டா? 0.2 தாரி 25 எவ்வளோ? 50 5 வருமே. இவரத்துக்கு 5. ஸோ எங்களுக்கு மிச்சம் நீக்குது 200 தர 5 தர 10/4. அப்படின்னா 1000 தர 10/4 விட எவ்வளோ? 0.1 வோல்ட். ரைட்டா? 0.1 வோல்ட். எத்தனாமா சார்? இப்போ நான் மிச்ச டைம் எடுக்கிற கூட ஏன்டா நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை தனித்தனி ரிவிஷன் செஞ்சேன். ரைட்டா? இதை ரிவிஷன் செஞ்சு தானே இதை மெக்கானிக் ரிவிஷன் தனியாக செஞ்சேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் ஒரு ஃபுல் பேப்பர் 3 நாள் செஞ்சு காட்டுங்க. அந்த டைம் மீன் திரும்பி இதை மொத்த தீரையும் பேசணுமா? நான் இல்லை. 10ஆம் கேள்வி. ஒருவர் தனது கண்களில் இருந்து 50 சென்டிமீட்டர் வரையுள்ள தூரத்தில் இருக்கும் பொருட்களை மாத்திரமே தெளிவாக பார்க்கலாம். ஒரு மனிதன் இயங்குள்ள அந்த மனிதனை கண் இப்படி இருக்குதென்றால் அந்த மனிதனால அவரிலிருந்து 50 சென்டிமீட்டர் வரங்காட்டி நீக்கிறத மட்டும்தான் பார்க்கலாம். அப்படின்னு அதுக்கு குறைக்கொண்டே பார்க்கலாம். அப்ப இவருக்குரிய நோய் நிலைமை என்ன? எல்லாம் பார்க்கணும். குறும்பார்வை குறைபாடா நீள்பார்வை குறைபாடா? குறும்பார்வை குறைபாடு. குறுகிய தூரம் தான் விளங்குது, தூரத்துக்கே விளங்குதா? இல்லை, எது விளங்குது அதை வச்சு தான் நாங்கள் நோய் தெரியலையே. இவருக்கு குறுகிய தூரம் தான் விளங்குது. அப்போ இவருக்கு இந்த குறும்பார்வை குறைபாடு. சரி, இப்போ இவருக்கு என்ன கேட்டா 50 சென்டிமீட்டர் தூரத்துக்கு தானே தெளிவாக பார்க்கலும். இப்போ என்ன செய்யணும்? முடிவிலிக்கத்தை தெளிவாக பார்க்க வைக்கணும் என்றால் இவருக்கு முன்னுக்கு ஒரு என்ன செய்யணும்? கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு வில்லையை போடணும். ஒரு வில்லையை போடணும். அந்த வில்லையோட வகை எந்த, அந்த வில்லையோட வலு எந்த, அதுதான் கேள்வி. ரைட். இப்போ இந்த கேள்வியை உங்களோட தியரிலேயே நோட்ஸை டெய்லி படிச்சுட்டு போகிற பிள்ளைக்கு விலைக்கு போக வேண்டியது பேச. நீங்கள் சரிங்க எந்த வில்லை வரணும்னு சொல்லி யோசிச்சுக்கணும். குவிவா வரணும், குழிவா? குழிவு வில்லை வரணும். ஏன்? அதாவது முடிவிலேயே கதிரை 50 சென்டிமீட்டர் வந்து வைக்கணும். இவர்கிட்ட என்ன நடக்குது என்றால் இந்த அவதானிக்கு இந்த கண்ணுக்கு 50 சென்டிமீட்டர்லேருந்து கதிர் வந்தால் மட்டும்தான் பிம்பத்தில் குவிக்கணும். விழித்திரையில குவிக்கணும். சரிங்களா? இவர்கிட்ட விழித்திரையில பிம்பம் குவியணும்டா. விழித்திரையில பிம்பம் குவிஞ்சா மட்டும்தான் அதை அவரால் பார்க்கணும். விழித்திரைக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ குவிஞ்சால் பார்க்கலாம். அப்ப இவர்கிட்ட விழித்திரையில
கதிர்கள் குவியோணும்டா, பிம்பம் குவியோணும்டா, அது கட்டாயம் எங்கே நீக்கணும், எங்கேன்னு வந்திக்கணும், 50 சென்டிமீட்டர் வந்திக்கணும். அப்ப இந்த வெட்டிய வில்லை என்ன செய்யணும்னு கேட்டால், முடிவிலிருந்து வார கதிர்களை 50 சென்டிமீட்டர்ல இருந்து வார மாதிரி கண்ணுக்கு காட்டும். விளங்கிட்டா? அந்த விலையை யார் செய்யும்? விரிவில்லை மட்டும்தான் செய்யும். பாருங்க, ஒரு விரிவில்லை நீங்க இப்படி வச்சிருந்தால், அதாவது குளிய வில்லை இப்படி ஒரு சமாந்தர கதிர் வந்தால், அந்த சமாந்தர கதிர் செய்யும் அதோட குவியம் எஃப்லிருந்து வார மாதிரி மாற்றும். சரிங்களா? ஒரு சமாந்தர கதிர் வந்தால் அதோட குவியம் எஃப்லிருந்து வார மாதிரி மாற்றும். அப்போ கதிர் இப்படி போகும். இப்போ இந்த அவதானிக்கு எந்த விளங்குது, இந்த கண்ணுக்கு எந்த விளங்குது, 50 சென்டிமீட்டர் வார மாதிரி வரும். அதான் செய்த முடிவிலிருந்து வார கதிரை 50 சென்டிமீட்டர்லேருந்து வார மாதிரி மாற்றணும் பண்ணா, நீங்க இவற்றுக்கு ஒரு விரிவில்லையை வைக்கணும். இது கணக்கு பார்க்க தேவையில்லை, சும்மா சொல்லி நான் மனசால ஒரு விரிவில்லையை வைக்கணும். சரிங்களா? அந்த விரிவில்லை என்ன செய்யணும், முடிவிலிருந்து வார கதிரை 50 சென்டிமீட்டர்லேருந்து வார மாதிரி காட்டணும் என்றால், நீங்க சொல்லுங்க விரிவில்லை எப்ப அதை செய்யும்? விரிவில் எந்த செய்யும்னு கேட்டால், முடிவிலிருந்து கதிர் வரைஞ்சிருக்கு, அதோட குவியத்திலிருந்து வார மாதிரி செய்யும். அப்போ 50 சென்டிமீட்டர்ல தான் இவட எந்த குவியத்துறமாய். சரிங்களா? இவட குவியத்துறமே வளரும் 50 சென்டிமீட்டர். அப்போ நாங்கள் இந்த கேள்விக்கு டிரெக்டாக விடைக்கு போய்த்து முடிஞ்சு கணக்கு பார்க்க தேவையில்லை. சரிங்களா? கொண்ட விரிவில்லை முடிவிலிருந்து வாரதா 50ல் வாரமாய் வைக்கணும். அப்போ அது செய்யக்கூடிய ஒரு ஆள் விரிவில்லை மட்டும்தான். அடுத்தது எங்களுக்கு தெரியும், சமாந்தர கதிர்கள் வரைஞ்சிருக்கு, அது ஒரு புள்ளியிருந்து வாரமாய் வைக்கணும். அந்த புள்ளி எப்படி ஆகிக்க மாட்டேன், குவியமாக தான் நீக்கணும் கட்டாயம். சரிங்களா? குவியமாக ஆகிக்கணும் என்றால் அப்போ இங்கே இந்த வில்லையிட குவியத்தூரம் தான் 50 சென்டிமீட்டர் ஆகிக்கணும். ஆனால் என்கிட்ட கேட்டது அதில் இந்த வலு சமன் இந்த 1/f. என்னக்கிட்டா வலு சமன் 1/f பண்ணி நீங்கள் சொல்லுங்க. வலுவாக இருக்கு, விரிவில்லைக்கு எந்த வரும், முன்னுக்கு மைனஸ் வரும், குவிவில்லைக்கு ப்ளஸ் வரும். மைனஸ் 1/50 சென்டிமீட்டர்ல மீட்டர் மாற்றத்துக்கு இங்கே 100ஆல் வரைக்கணும்டால் 100 இங்கே நம்ம எவ்வளோ வரும், 2 டயோப்டர்னு வரும், முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ வீடு எத்தனாமா சார், 1ஆம் ஆன்சர். கணக்கு பார்த்து பார்த்துக்கணும், படம் எல்லாம் கீறிக்கொண்டு தரமா மனசால செய்ய இந்த கேள்வியை. ரைட்டா? குழிவு வில்லை -2 டயோப்டர். ரைட். நான் அன்றைக்கு 2016 சம்திங் வார டைமில் நான் விளங்கப்படுத்தினேன், கேட்டுக்கோங்க. ஒரு வில்லையிட வலுவண்டா இருந்த ஞாபகம் நீங்க பார்ப்போம். வில்லையிட வலுவண்டா இருந்த வில்லையிட வலுவன் கேட்டால் 1/f தான். சரி, சமன்பாடு கன்செப்ட் இல்லை. யாருக்கு வலு கூடியன்னு சொல்லி உதாரணத்துக்கு ஒரு விரிவில்லை எடுப்போமே, வலு கூடின விரிவில்லைன்னா அது மீனிங் அந்த யாருக்கு விரிக்கும் ஆற்றல் கூடியோ அவர் தானே இந்த வலு கூடின விரிவில்லை. யாருக்கு குவிக்கும் ஆற்றல் கூடியோ அவர் தானே இந்த வலு கூடின குவிவில்லை. வலு கூடு என்றால் நல்லா குவிக்கணும் என்றால் குவியத்தூரம் என்ன செய்யணும், குறைஞ்சிடும். ரைட்டா? இதை தரமாக நான் விளங்கப்படுத்தணும். ரைட்டா? ஞாபகம் நினைக்கிறேன். சரிதானே? 2016 ஒரு MCQ வந்து அதை வச்சு நான் விளங்கப்படுத்தணும். ரைட். ஞாபகமான பார்த்தா கேள்வி போவோம். 11ஆம் கேள்வி போவோமா? ரைட். 11ஆம் கேள்வி, ஈர்க்கப்படாத நீளம் 10 சென்டிமீட்டருடைய ஒரு சீரான கம்பி 1 கிலோகிராம் திணிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. என்ன கேள்வி? ஈர்க்கப்படாத நீளம் 10 சென்டிமீட்டரா? அப்போ ஒரு இலை இருக்குது, கம்பி ஒன்று இருக்குது, சீரான கம்பி ஒன்று இருக்குது, நீளம் 10 சென்டிமீட்டரா, ஈர்க்கப்படாத நீளம் 10 சென்டிமீட்டரா, அது 1 கிலோகிராம் திணிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் திணிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கம்பியின் குறுக்கேட்டு பரப்பளவு ஒரு இந்த கம்பிக்கு ஒரு குறுக்கேட்டு பரப்பளவு ஏக்கு தான், அது 1 சென்டிமீட்டர் வரைக்கும். திரவியத்தின் யங்கின் மட்டு, இந்த கம்பியிட திரவியத்தின் யங்கின் மட்டு 1/10⁻11 நியூட்டன் மீட்டர் -2 உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அன்னளவாக பிள்ளைகள் அந்த கேள்வி தரமாடுங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அன்னளவாக 10 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தில் திணிவு மாறா கதிர் 2 ms -2 செல்லுமாறு இடப்பட்டது. இப்போ இதை என்ன செய்யலாம், ஒரு வட்ட இயக்க காற்றை வச்சு 2 ms -1 கதிரோடு இயங்குது. இப்போ அன்னளவான நீளம் எவ்வளோ, 10 சென்டிமீட்டர். அது ஏன் அன்னளவான நீளம் 10 சென்டிமீட்டர்னு ஒரு கதையை கேள்வோமா, யோசிச்சு சொல்லணும். இப்போ கம்பியின் நீச்சியாது செல்லும் பாகம்
ஏன் அன்னளவான நீளம்னு ஒரு கதை பேசுவோமே, ஏன் அன்னளவான நீளம்னு பேசினால் ஈர்க்கப்படாத நிலையிலானே 10 சென்டிமீட்டர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண சரி என்ன. இப்போ அவர் 2ms மைனஸ் வேகம் 2ms மைனஸ் 1 என்ற வேகத்தோட ஒரு வட்ட இயக்க தாற்றுது என்றால் என்ன நடந்திக்கணும், அந்த கம்பி நீக்கி அடைஞ்சிக்கணும். விளங்கிட்டார்? ஏன் திணிவு வெளிநோக்கி போக பார்க்கும், என் மைய நீக்காடுதான் இருக்குது, அதனால வெளிநோக்கி போக பார்க்கும். ஆனா வெளிநோக்கி போடாம இந்த கம்பி எடுத்து பிடிக்கும். ஸோ கம்பி இந்த திணிவை இப்படி இருக்கு, திணிவு இந்த கம்பிய இப்படி இருக்கு, அதனால கம்பி கொஞ்சம் நீச்சி அடையும். ஆனா அந்த நீச்சி இந்த 10 சென்டிமீட்டர் ஒப்பிடத்திற்கு புறக்கணிக்கத்தக்களவை என்றதால அவன் என்ன சொல்லிட்டான், அன்னளவா 10 சென்டிமீட்டர் ஆறையில சுத்துதுன்னு சொல்லிட்டு. இந்த அன்னளவான்னு சொல் விளக்கம் இறங்கினா எழுதி வேலை அதான் விளக்கம் சொன்ன. ரைட்டா? ரைட். இப்போ நீங்க விளங்க எடுக்கணும். இப்போ என்ன கேட்ட, நீச்சியார் கம்பியில் ஏற்பட்ட நீச்சிய காரணத்தை எனக்கு செல்லும். யங்கின் மட்டு சமன் தகைப்பிங்கிய விஹாரம், தகைப்பண்டா பிங்கியில விஹாரம்னா நீச்சிங்கியில் ஆரம்ப நீளம். ஸோ எந்த வரும், எஃப் சமன் y இன்டு a இன்டு e ஓவர் l. இதுல பாருங்க, ஆரம்ப நீளம் தெரியும் 10 சென்டிமீட்டர், யங்கின் மட்டும் தெரியும், குறுக்கு பரப்பு தெரியும். அப்ப எது மட்டும் தெரியா, கம்பியில் ஏற்பட்ட நீச்சி இழுவிசை டி தெரியா, முன்னானே டி தெரியா. ரைட்டா? அப்ப எப்ப காணணும், எப்ப காணதுக்கு எப்படி காணலும், இவர் மையத்தை வீட்டு வெளியே வீசிப்பட பார்க்கும். என் வட்டை இயக்கம் பண்ணா மையம் நீக்க விஷயம் நீங்க, அதனால மையத்தை விட்டு வெளியே போதான் எப்போ பார்க்கும். ஆனா அது இழுத்து பிடிச்சிக்கொண்டு நிற்கும் இந்த கம்பி. அப்ப இந்த கம்பி டீயோட ஒரு விஷயம் கொடுத்தா அந்த திணிவு இழுக்கும். அப்ப மையத்தை நோக்கி எஃப் சமன் எம்ஏ போட்டென்றால் அந்த திணிவுக்கு, ரைட்டா, திணிவுக்கு எஃப் சமன் எம்ஏ போட்டென்றால் எஃப் எந்தே ஆகிடும், டிக்கு சமன் ஆகிடும். டி சமன் எம் இன்டு ஏ சமன் இந்த வி வர்க்கத்தின் கீழே ஆர். எம்முக்கு எவ்வளோ, 1 கிலோகிராம், அந்த 1 கிலோகிராம். வி வர்க்கம் 2 வர்க்கம் 4, 6 10 சென்டிமீட்டர், 10 தர 10/2 அப்படின்னு எத்தனை வரும் சொல்லுங்க, 40 நியூட்டன். 10/1 மிச்சமாக மேலும் போனால் 10 மாறும், 4 தர 10 40 நியூட்டன். ஸோ டி 40 நியூட்டன். இப்போ இதை விருதுங்க எஃப் சமன், இப்போ எனக்கு நீக்கிய தானே நீக்கி எழுவாய் மாற்றம் செஞ்சால் எஃப் இன்ட்டு எல் ஓவர் ஒய் இன்ட்டு ஏ. எஃப் எவ்வளோ 40, எல் எவ்வளோ 10 சென்டிமீட்டர், அப்படின்னா 10 தர 10/2. ஒய் எவ்வளோ 10/11. ஏ எவ்வளோ 1 சென்டிமீட்டர் வரைக்கும் வேண்டாம், 1 தர 10/4. ரைட்டா? இப்போ சுருக்கினா சரியா, 10/2 10/4, இங்கே 10/2 மிச்சம். இங்கே 10/2 உண்டு, இங்கே 10/5 உண்டு. அப்படின்னு எந்த வரும் 10/9. இங்கே 10/2, அப்போ இங்கே 10/7. அப்போ 4 தர 10/7 என்றால் எந்த செய்யலாம், தசம் 4 10/6 மீட்டர். தசம் 4 தர 10/6 மைக்ரோ, தசம் 4 மைக்ரோமீட்டர். எத்தனை ஆன்சர், 2ஆம் ஆன்சர். ரைட்டா? 2ஆம் ஆன்சர் வரும் எனக்கு. சரி, இந்த ஏரியாலாம் செய்யணும்னா ஓகே, இந்த அளவு பெட்டர் தான் அவங்களுக்கு பயன்பெற வரப்போகுதா, பெருசாக கஷ்டப்படுத்த கொண்டும் இல்லை. ரைட், 12ஆம் கேள்வியை பாருங்க. ஓய்விலிருந்து தொடங்கும் தொங்குமல்ல. 12ஆம் கேள்வி, ஓய்விலிருந்து தொடங்கும் 4 சில்லு செலுத்துகை மோட்டார் கார் உண்டு. அந்த 4 சில்லு செலுத்துகை மோட்டார் கார் நான் பார்த்த முன் சில்லு செலுத்துகை மோட்டார் கார், பின் சில்லு செலுத்துகை மோட்டார் கார், அடுத்தது 4 சில்லு செலுத்து. ஏன்னா முன் சில்லு பின் சில்லு ரெண்டுமே சுழலும். ரைட்டா? இதுக்கு நீங்கள் விசை வரைபடமெல்லாம் குறித்து பார்த்துப்பேன், இது பார்த்து பிறந்த ஒரு எம்சிக்கும் கூட. ரைட்டா? இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் 4 சில்லு செலுத்துகை மோட்டார் கார் என்றால் இந்த என்ஜின் 4 டயருமே முன்னோக்கி சுத்தத்தான் பார்க்கும். ரைட்டா? அப்போ இந்த என்ஜினால் வழங்கப்படும் பளு என்ன செய்யப்படும், 4 டயர்களுக்கும் பெருங்கி போகும். ரைட்? அப்போ எங்கள்கிட்ட கேட்டது தரைக்கான உராய்வு குணம், நிலைகள் உராய்வு குணம். ரைட்டா? 2019 மெக்கானிக்ஸ் வழங்கப்படுத்தினாங்க உங்களுக்கு. இப்போ வேலை மெக்கானிக்ஸ் கண்டே படிச்சு தர டைம்ல இல்லை இல்லை
இருந்தால் கொஞ்சம் விளம்படுது உங்களுக்கு இல்லையா? ரைட். அது ஒரு அந்த 2019 செஞ்சு பாருங்களா 7 மணி நேரம். அதில் நல்ல ஒரு ஐடியா வந்து ரைட் மெக்கானிக் சைஸ் ரைட் பாருங்களேன். யூடியூப் டைம் தான் பாருங்க. ரைட் பாண்டாக்கியாது இப்போ ஒரு காரிக்கு இது உள்ள அதில் 4 டயர்களும் சொல்லுதுண்டா. இந்த 4 டயருமே முன்னோக்கி தான் காரை தள்ளும். அப்போ இந்த காரை நீங்கள் யோசிங்கோ இந்த டயர் இப்படி பின்னோக்கி சொல்ல பாதிச்சிருக்கு. இந்த துணிக்கே பின்னோக்கி போகாது, முறாய்வு முன்னோக்கி தாக்கும். அதே மாதிரி நீங்கள் உராய்வு முன்னோக்கி தாக்கும். 4 டயர்ல உராய்வு முன்னோக்கி தான் தாக்கும். இந்த கிடைக்கிய உராய்வு செய்யினால தான் இந்த கார் என்ன செய்யக்கூடாது ஆரம்பிட்டு போகும். தொடங்கிட்டா ரைட். இப்போ எங்கிட்ட கேட்டது குறைந்தபட்ச நிலைகள் உராய்வு ரைட்டா? இப்ப பாருங்க இடையில் உராய்வு குணம் கேட்கப்பட்டது. ரைட் பாப்போமே. எங்களுக்கு தெரியும் இது 6 முடியைக்கு 6 முடியத்துக்கு தேவையான உராய்வு விசையை கொடுத்த யாரு? இவர் தான் உராய்வு விசையை கொடுத்து 6 முடியத்து. ஏன்னா இப்போ F சமன் நியூ இன்டு ஆர். இப்போ இந்த F என்ற விசை தான் வேற தெரிஞ்சது. 6 முடியத்து தேவையான விசையை கொடுத்து F சமன் M. அப்போ எனக்கு இரண்டும் என்ன செய்யணும்? சமப்படுத்தணும். M இன்டு A சமன் நியூ இன்டு ஆர். ரைட். இப்போ நியூ தான் கேள்வி. M இன்டு A. A என்ற கண்டுபிடிக்கணுமே. அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓய்வில் இருந்த கார் 72 கிலோமீட்டர் ஹவர் -1 வேகத்தை பெறுகிறார். 72 கிலோமீட்டர் ஹவர் -1 ms -1 மாத்தா 5 இங்கில் 18ஆல பெருக்கினு சொன்னால் 72 இங்கில் 18 4. அப்ப 4 20 ms -1. ஸோ 6 முடிகள் சமன் டெல்டா V over T. டெல்டா V எவ்வளோ? 0 20க்கு போயிட்டு டெல்டா V 20 ரைட்டா? 20 கீழே T எவ்வளோ? எவ்வளோ நேரத்தில் போட்டு 5 செகண்ட். அப்போ 6 மணி நேரம் எவ்வளோ? 4 ms -2. ஸோ 4 நியூவுக்கு நியூ ஆர் 7 ఎంత? M இன்டு G தானே? செவன் மரலாக்க தானே போடணும். M இன்டு G. M வெளிப்படும். ஸோ நியூ சமன் G இங்கே 10 எவ்வளோ வருது? தசம் 4 வருது. இது நம்ம ஆன்சர் 2ஆம் ஆன்சர் வரும் ரைட்டா? தசம் 4 2ஆம் ஆன்சர் வரும். ஓகே தானே? ரைட் நல்ல டவுட் தான். எனக்கு அதை விளங்கப்படுத்தியும் போதிருக்கே விளங்கிட்டு. ஆனால் அதுக்குரிய சொல்யூஷன் எனக்கு விளங்கப்படுத்தியும் போதிருக்கே விளங்கினது தான் நான் பேசல. அவர் ஆனால் கேட்டேன். இவர் கேட்ட என்றால் 4 ரோதைக்கு நீங்கள் டிரெக்டாக மொத்தமாக போட்டு தானே பார்த்து 4 ரோதைக்கும் பிரித்து பார்க்க தேவைன்னு கேட்டேன். என்ன சும்மா இருக்குது 4 ரோதைக்கும் பிரிக்கச்சு இருக்குது. என் சொல்ல மொத்த திணிவு M என்றால் ஒரு டயருக்கு எவ்வளோ திணிவு? M/4 தானே போகும். ஃபுல்லாக இங்கேயும் M/4 இங்கேயும் M/4 என்ன தெரிஞ்சிடும் வெடிபட்டு போகும். சரியா? ஸோ அதை பிரிஞ்சு போட்டாலும் பண்ணல பிரிக்காமல் போட்டாலும் பண்ணல. எனக்கு உண்மையிலே விளங்கப்படுத்தி போது நான் டவுட் வந்தேன். ஒரு இனி அப்படி எப்படி வெடிப்பட போகுது நினைச்சா அப்படி விளங்கப்படுத்தி போன ஒரு ஃப்ளோவில் ரைட்டா? நல்ல டவுட் தான் இருந்து. ஆனால் என்ன நடக்குதுங்க வெட்டிப்பட்டு போகுது 2 பக்கத்தாலும். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் வராது. சரிதானே? வேறு டவுட் இல்லையா? ஒரு சீரான திண்மூலை 13 இல்லையா? ஓய்விலிருந்து தொடங்கி ஒரு சாய்தளத்தின் வழியே நழுவாமல் உருளுகின்றது. சாய்தளத்தின் வழியே நழுவாமல் உருளுகின்றது. திணிவு M-ஐயும் திணிவு கேபிட்டல் M-ஐயும் ஆரையும் உடைய ஒரு திண்ம உருளையின் அச்சு பற்றி சுழலும் அவ்வுருளையின் சடத்துவ திருப்பம் I சமன் ½ mr² ஆகும். ரைட்டா? ½ mr² ஆகும். ரைட். விகிதம் உருளையின் மொத்த இயக்கப்பாடு சக்தியின் கீழே உருளையின் சுழற்சி இயக்கப்பாடு சக்தி ரைட்டா? அது 2 மீதான விகிதம் கேள்வி. சரிதானே? ரைட். பாருங்க இவர் நழுவாமல் உருளு என்றால் இவருக்கு என்ன இருக்கும்? ஒரு A பரிமாண வேகம் இருக்கும் B, ஒரு கோண வேகம் இருக்கும் ஒமேகா. இவங்க 2 பேரின் காரணமாகவும் 2 வகையான சக்திக்கும் உண்டு. இந்த A பரிமாண இயக்கப்பாடு சக்தி, அடுத்த இந்த சுழற்சி இயக்கப்பாடு சக்தி. A பரிமாண இயக்கப்பாடு சக்தி இதெல்லாம் ½ mv வரும். சரிதானே? பிளஸ்
சுழற்சி இயக்கப்பாட்டால வரும் half I omega square. சரி இப்போ என்கிட்ட கேட்டது உருளையின் மொத்த இயக்கப்பாடு சக்தி இதானே மொத்த இயக்கப்பாடு சக்தி கீழுக்கு உருளையின் சுழற்சி இயக்கப்பாடு சக்தி half I omega square. இவங்களுக்கு இடையிலான விகிதம் என்னன்னு கேட்டேன். இந்த half வெட்டி படுத்துறேன். So mv வர்க்கம் plus I omega square I சமம் என்ன half m r வர்க்கம் omega வர்க்கம் omega சமம் என்ன உள்ள v சமம் r omega. So omega சமம் என்ன v by r. So omega square க்கு என்ன போடலாம் v வர்க்கத்தின் கீழ r வர்க்கம் வெட்டி படும் கீழுக்கு again half இதே தானே வரும் half mr வர்க்கம் v வர்க்கத்தின் கீழ r வர்க்கம். ஸோ r வர்க்கம் வெட்டிப்படும். வெட்டிப்பட்டா எங்களுக்கு மிச்சம் வருது mv வர்க்கம் பிளஸ் half mv வர்க்கம் கீழுக்கு half mv வர்க்கம். ரைட்டா பாருங்க இந்த mv வர்க்கம் எல்லாம் வெட்டிப்படுது. வெட்டிப்பட்டா எனக்கு மிச்சம் வரும் 1 பிளஸ் half கீழ half. சரியா 1 பிளஸ் half எந்த 1.5 கீழ தசமம் விகிதம் எத்தனை வரும் 3 கீழ சாரி 3 வரும் 3 கீழ என்ன வரும் 1.5 தசமம் புரிஞ்சா வரல 3 தானே 1.5 தசமம் வெச்சா 3 கீழ 3 ரைட்டா ரைட் நாலாம் சார்